HeroTalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 800க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். பிரசாந்த் 30 அப்படின்னு டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணுங்க. 30% ஆஃபர் எல்லா பிளான்லையுமே வந்து பெறுங்க. தமிழ் திரைப்படங்களை லீகலாக ஹை குவாலிட்டியில் கண்டுகளிச்சு தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட் வழி கிடையாது. ஸோ HeroTalkies.com விசிட் பண்ணுங்கள். சிவா சார் வணக்கம். வணக்கம். வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். என்னென்ன சார் உங்களை பற்றி இந்த நாங்கள் வந்து ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் தருவோம். அவர் யார் தெரியுமான்னு ஒரு போர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் கபிலன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கபிலன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அப்படியே எதாவது பேசிகிட்டு இருக்கேன். அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சிவா சார் கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னு. அப்புறம் சொன்னார் 3000 கவிதை எழுதிச்சிருக்காருங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. சத்தியமாக தெரியாதுங்க. தம்பி ராமேஷ் சார் ஒரு நாள் ஒரு மீட் பண்ணேன். மீட் பண்ணுறப்ப சொன்னார், தம்பி அவரோட ஆறா உங்களுக்கு தெரியாது தம்பி, அவன் பேசினாலே ஒரு டாமினன்ஸ் இருக்குது தம்பி, அந்த பையனோட தமிழ் உனக்கு தெரியாது தம்பி அப்படின்னாரு. எனக்கு அப்போ சரி இது கேட்டே ஆகணும், இவர் என்னதான் இவர் கமர்ஷியல் டைரக்டரா இலக்கியவாதியா யார் இவர் அப்படின்ட்டு. சார் தமிழ் சினிமா அதன் சினிமாக்குள்ளே ஃபஸ்ட்டு வரப்போ நம்ம என்ன வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு உள்ளே வந்தீங்க சார் ஃபஸ்ட்டு சார்? ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு கபிலன் சொன்னதுக்கும் தம்பி ராமேஷ் சார் சொன்னதுக்கும் அவங்களோட பர்செப்ஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் பேசிக்கலாக நான் அவங்கள மாதிரி தான் சார், சாதாரணமான ஒரு ஆள் தான். ஒரு கடுமையான உழைப்பையும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் வரணும், ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறு வயதுலேருந்தே என் மனசில் இருந்த ஒரு எண்ணம் சார். நான் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறபோது எனக்கு நல்ல கிளாரிட்டியாக ஞாபகம் இருக்குது. நான் ஒரு தமிழ் படத்தோட டைரக்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட நான் சொன்னது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மாவோட அப்பா பெரிய டைரக்டர் அப்போ ஏகே வீரன் தெரியும். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னது வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒழுக்கமாக இருக்கணும்டா, உண்மையாக இருக்கணும்டான்னு எங்கள் அம்மா 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க. அது ஸோ அது பசுமறு தானி மாதிரி என் மனசில் அது பதிஞ்சிருச்சு. ஸோ கடவுள் அனுகிரகத்தில் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தேன் சார். 14 வயசில் வந்து எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 16 வயசில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து கோல்டு மெடல் கிடச்சிது. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபராக ஒரு 12-13 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து இன்னவாகணும் அப்படின்னு எனக்கு தெரில. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது கடவுள் புண்ணியத்தில் அது நடந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ப்ளீஸ் வைங்க. தேங்க்யூ. இன்றைக்கி சிறுத்தை சிவா அப்படிங்கிறது இல்லை சிவா டைரக்டர் சிவா அப்படிங்கிறவரை சிலவங்க அசால்ட்டாக சொல்லிடுவாங்க சிவா கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்ட்டு. அந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸியாலாம் அமையல சார். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்குன்னு சினிமா அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது உங்கள் ஃபேமிலிக்கு. அப்படிங்கிறப்போ எப்படி சார் வரப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட் கேட்டு வந்தீங்களா, இல்லை நான் இண்டிவிஜுவலாக நான் மேலே போவேன் அப்படின்ட்டு வந்தீங்களா? சார் சப்போர்ட்டு கேட்டு வருது இண்டிவிஜுவலாக வருது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல சார். ஆக்சுவலாக நான் ஜெயனன் சார் வின்சன் சார் கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. 14 வயசில் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. 100 கேசட் வரும். 100 கேசட்டை வந்து ஷார்ட் பிரித்து வைக்கணும். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன சார் 14 வயசில் என்ன வயசு சொல்லுங்கள்? 9வது படிக்கிறோம். 14 வயசில் நான் சைக்கிள் டயர் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். அது பிரித்து வைக்கணும். அது ஒரு மெக்கானிக்கலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜாப் சார். அது ஆக்சுவலாக காலைல 9 மணிக்கு பிரிக்க ஆரம்பித்தோன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் பிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரித்து அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது அப்புறம் மல்டி கேசட் போடுவோம். VHS இருக்குங்களா, மல்டி கேசட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ சினிமா பின்புலம் அதனால் அதுதான் ஹெல்ப் ஆச்சான்னு கேட்குறீங்களா? அந்த ரூமுக்கு போகிறதுக்கு வேணால் அது ஹெல்ப்பாக இருக்கலாம் சார். அந்த எடிட் ரூமில் போய் உட்காரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. பட் எனக்கு ஹெல்ப் ஆனது வந்து எங்கள் அம்மாவோட வார்த்தை தான் சார். இட்ஸ் மை மதர்ஸ் வேர்ட். நான் ஸ்ட்ராங்காக நம்புறது தான். இப்போ இந்த வேலை பார்க்குற இந்த வேலையில் வந்து உன்னோட சிறப்பாக அது யாரும் பண்ண முடியாதுன்னு நீ நம்பணும் அப்படின்பாங்க. அதுதான் மெயின் எனக்கு. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த வயசில் எனக்கு 14 வயசில் அவருக்கு 150 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் வந்தேன். அப்போ 14 வயசில் ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபா. 150 ரூபாங்கிறது இல்லை ஒரு மாதத்துக்கே நாங்களாம் வாங்கினது. அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ வந்து எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த பீரியடில். ஸோ ஐ வாஸ் எக்ஸெல்லிங் இன் இட். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும்பொழுது எனக்கு ஒரு ஜேர்னியாக அது எனக்கு கரெக்டாக படுது. ஸோ எவென்ச்சுவலி வந்து இப்போ படங்கள் டைரக்ட் பண்ணுறோம். நம்ம ஆசைப்பட்டு நடந்திருக்கு. ஸோ ஷுட் தேங்க் காட். சார் இல்லை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா மேபி அதனால் கேட்ட கேள்வி வந்து இந்த கமர்ஷியல் டைரக்டர்னு ஈஸியாக சொல்லிடுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்களா? ஓகே. அந்த பாயிண்ட் வரணும்னா சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார் சினிமாவில் எதுவுமே ஈஸி கிடையாது சார்.
வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களோ அது ஈஸியாக சொல்லிவிடுவாங்க சார். பட்டு அது அப்படி இருந்தால் தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெயின் என்னங்கிறது தெரியும் சார். எந்த தொழிலாக இருக்கட்டும், சினிமான்னு மட்டும் இல்லை, எந்த தொழிலாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வந்து அதில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா அதற்காக அவர்கள் இழந்தது நிறையா இருக்கும், அதற்கான போராட்டம் அதிகமாக இருக்கும். எதேச்சியாவோ இல்லை ஃப்ளூக்லேயோ யாருமே ஜெயிக்கிறது கிடையாது சார். சக்ஸஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட் சார். அதற்கு பின்னாடி ஒரு கடுமையான உழைப்பும் கடுமையான இழப்புகள் இருக்குது. அதெல்லாம் இழந்து தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். யாராவது வந்து போராடினாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, தோல்வியில் இருந்தாலும் சரி, அவங்க போராடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட உழைப்பு வந்து நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஐ ரெஸ்பெக்ட் தம் லைக் எனிதிங். If it is destined to happen, it will happen. If it is not destined to happen, the hard work will make it happen. Okay. So தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும். ஸோ எவ்வளோ தூரம் மெய்வருத்துறாங்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட். யாராவது நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் படத்தாடா அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன் சார். அது ஏன்னா அதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பு இருக்குது. வெற்றி அடையுது இல்லைங்களா, பல பேரை திருப்திப்படுத்துது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் இட். ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் இட். சார், நீங்கள் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஆக்ஷன், எவ்வளோ கமர்ஷியல் தனம் அதுக்குள்ளே இருந்தாலும் உள்ள அடிநாதமாக வெற்றி சார் சொன்னதும் சரி, கபில் சொல்கிறதும் சரி, ஒரு சென்டிமெண்ட் ஒன்று உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை ஏதோ ஒன்று பண்ணும். அது நம்ம ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பரை யாராவது ஒருத்தர் வந்து நினைக்க சொல்லும். அந்த பேஸ் அம்மா கிட்ட இருந்து வந்ததா, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய வளர்ப்புலேருந்து வந்ததா, அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது அப்ரிங்கிங் வந்து தந்ததுங்களா நமக்கு? அம்மா, அக்கா, என் மனைவி சார், இவங்க 3 பேருக்குமே வந்து என்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கான்டென்ட்டு, எமோஷனல் சென்டிமெண்ட் வேல்யூஸு, படம் பார்க்குறவங்க வந்து மனசை தொடுற மாதிரி இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் எங்கள் அக்காவுக்கும் காரணம் சார். அதுதான், அவங்க தான் காரணம். ஏன்னா ஒரு இப்போ 40 வயசு ஆச்சு சார் எனக்கு. இப்போ நான் பின்னாடி பார்க்குற பொழுது த வேல்யூஸ் தே தாட் மீ இல்லையா, அது வந்து நிஜமாகவே வந்து இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் சார். ஒரு ஒரு மனுஷனாக நிறைய ஹெல்ப் பண்ணுது எனக்கு. அது படத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே உங்களே எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு எது முக்கியம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலி தான், உங்கள் குடும்பம் தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக. நீங்கள் எதையுமே யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ அந்த குடும்பத்துக்குரிய முக்கியத்துவத்தை வந்து நம்ம கதைக்களத்தில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம குடும்பம் பார்க்குற படம். ஆமாம், நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அது அப்போ வந்து மெயினாக இருக்கணும் என்னென்னா, ஒரு வேறு கான்வாஸில் ஒரு படம் எடுத்தாலும், வேறு ஜானரில் ஒரு படம் எடுத்தாலும், பேசிக் எமோஷன் வந்து நமக்கு பழக்கமான மக்களுக்கு மனசை தொடரக்கூடிய எமோஷனாக இருக்கணும்னா அது குடும்ப சம்மந்தப்பட்ட எமோஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதான் பிடிக்கும். ஓகே, ஸோ ஓகேங்களா, நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிறதுங்கிற சந்தோஷம் தானே. ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டிக் டு தட் சார். ஐ வுட் கிவ் கிரெடிட் டு தி விமன் இன் மை லைஃப் சார். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் மனைவி. இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னென்னா அந்த குடும்பத்துக்கூட அந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து அது சக்ஸஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது வந்து ஏதோ நம்ம குடும்பமே சக்சீட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் சக்சீடு இல்லை. ஒரு விஷயம் கேட்க, தெய்வ நம்பிக்கை, நான் உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், டு பி ஹானஸ்ட். ஏன்னா எந்த ஒரு சிறு சந்தேகம் கூட இல்லாமல் தெய்வத்தை நம்புறது அப்படிங்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப எந்த விஷயமாக இருக்கட்டும், அந்த தெய்வ நம்பிக்கை அடிப்படை என்ன சார்? அந்த யூ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ்? சார், இந்த நிமிஷம் மிராக்கிள் சார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நிமிஷம் மிராக்கிள் சார். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிருப்பீங்க, நான் எங்கே ஆரம்பிச்சிருப்பேன்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு செகண்ட் கண்ணை மூடி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம இங்கே உட்கார முடியுமா? முடியாது இல்லையா? கண்டிப்பாக இல்லை. இப்போ உட்காந்துருக்கோம் கூட அது மிராக்கிள் தானே சார். சார், நான் எப்போயுமே நம்புறது ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விவேகம் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார். இப்போ இந்த படம் எடுத்திருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்க ஒரு படம், இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு இத்தனை பேரை கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ நாடுகளில் ட்ராவல் பண்ணி இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸை எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் யாருக்கும் மனசு கோணாமல் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இது என் படம்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டாடுற மாதிரி ஒரு மனநிலையில் இதை வந்து நம்ம வந்து இப்போ திரைக்கு கொண்டு வந்திருக்கோம்னா, இதை நான் பண்ணேன்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் சார். அதை நான் பண்ணவே மாட்டேன். ஐ எம் சேன் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் ஜஸ்ட் பீயிங் எ டூல். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் கடவுளோட செயலுக்கு வந்து நான் ஒரு கருவியாக இருக்கேன், அவ்வளோதான். அது நான் முழுசாக நம்பரை தொட்டு தான் என்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வேலை பார்க்க முடியுது. இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நம்புறேன் சார். என்னோட அந்த நம்பிக்கை யாராலும் குலைக்க முடியாது. ஸோ அதனால் ஐ பிலீவ் தட் சார், ஸ்ட்ராங்லி பிலீவ் தட், ஐ ஸ்டாண்ட் பை தட் சார். ஐம் ஜஸ்ட் பீயிங் எ டூல். இல்லைன்னா நான் சொல்கிறது வந்து இத்தனை பேர் கேட்பாங்களா சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சாஃப்டாக சொல்லுவேன், நான் யாரையுமே ஹார்ஷாக பேச மாட்டேன்,
எனக்கு ஹாஷாக பேச கூட தெரியாது. ஸோ எல்லோரும் கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதுக்கு பின்னாடி கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்கவே நடக்காது சார். இம்பாசிபிள். அது உண்மையாலுமே அந்த நம்பிக்கைக்கு வந்து பாராட்டுகள். நிறைய படங்கள், அதாவது வந்து இன்றைக்கி வந்து சிவா அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டி என்றைக்கோ உருவாயிடுச்சு. அஜித் குமாரோடன் சிவா இணைகிறார் அப்படிங்கிறப்போ அஜித் சார் அப்படிங்கிறது அந்த இமேஜ் வேற ஒரு இமேஜ். ஃபஸ்ட்டு ஓகே சொல்லும்போது என்ன தாட் உள்ளே ஓடிட்டு இருந்துச்சு சார்? அதாவது வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறாங்க வீரம் அப்படிங்கிறப்போ என்ன தாட் உள்ளே ஓடிட்டு இருந்துச்சுங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால் வந்து சார் எனக்கு சிறுத்தை முடிஞ்சிருச்சு. சிறுத்தை பெரிய வெற்றி படம், நல்ல படம் எடுத்துட்டோம், படம் ஹிட் ஆகிடுச்சு, எல்லாருமே பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி அஜித் சார் பேசும்போது என்னால் ஃபஸ்ட்டு அதை நம்ப முடியல. நான் ஆக்டர் அஜித் பேசுகிறேன்னாரு. ஃபஸ்ட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் மீ நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு வந்து என்ன பதில் சொல்ல தெரியல. நான் கட் பண்ணால் அவர் வீட்டில் இருந்தேன். பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷர் சார், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மனுஷர், ரொம்ப நல்லவர். என்கிட்ட என்ன பிடிச்சது எனக்கு இன்னும் இதுக்கு எனக்கு புரியல. அது ஃபேக்ட் அதுதான். அதுக்குள்ளே அதுக்கு விளக்கம் தேடி நான் என்னை குழப்பிக்க விரும்பலை. ஸோ ஐ ஆல்வேஸ் பி லைக் இட் ட்விக் இன் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் மாதிரி. ஐ அக்செப்ட் இட். அவருக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது வந்து எதனாலங்கிறது நான் அந்த அனலைஸுக்கு நான் போகலை. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்போது அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு டைமில் போய் நம்ம வீரம் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல் தடவை அவர்கிட்ட போகும்பொழுது நான் இந்த கதையுமே அவருக்கு சொல்லலை. ஒரு 45 நிமிஷம் நானும் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடித்த பிறகு மை ஐடியாலஜி அபவுட் த ஃபிலிம், மை ஐடியாலஜி அபவுட் த வேர்ல்ட் அண்ட் பீப்புள் அண்ட் ஸ்டஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு ஒன் அனதர், அவ்வளோதான். முடிஞ்சு கிளம்புறம்போது ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. நம்ம படம் பண்ணுறோம், நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சொல்லிவிடுங்கன்னாரு. உடனே சார் அப்படின்னு, நான் கன்ஃபார்ம் படம் பண்ணுறோம் சிவா, நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சொல்லிவிடுங்க, ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு அவர். சார் கதை சொல்லலை சார், நான் படம் பண்ணுறோம் சிவா நீங்கள் போங்க அப்படின்னாரு. எதை வச்சு அவர் சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அஜித் சார் படம் பண்ணும்போது எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு சொன்னேன் இந்த மாதிரி அஜித் சார் படம் பண்ணுவேன். என்ன கதை சொல்லிட்டீங்களா, அதுக்குள்ளே எப்போ பண்ணீங்க கதை? இப்போ கதையெல்லாம் பண்ணலை, அவர் படம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஒரு ½ அன் ஹவர் வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு எப்பவுமே அப்படி தான், ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அது என்ன சொல்கிறது, அப்புறம் பயம், பொறுப்புங்கிறது ஓகே. பயம் எனக்கு வந்ததே கிடையாது சார். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுவேன். அகைன் ஐ பிலீவ் பயம் எப்போ வரும்னா நம்ம பண்ணணும்னு நினச்சா தானே பயம் வரும். அது டூல், நம்ம ஜஸ்ட் பீங் எ டூல் இல்லையா. சரி எது எப்போ நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும்னு சொல்லி விட்டுறது. ஸோ கரெக்டாக வீரம் படம் கதை அமைஞ்சது. அது அவருக்கு நான் சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சது. இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணார். சொல்லுங்கள், அது அவர் கூட இந்த ட்ராவலுங்கிறது வந்து இந்த 5வது நாள் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நம்ம நிறையா படம் பண்ண போகிறோம் அப்படின்னாரு என்கிட்ட. வீரம் படத்தோட ஷூட்டிங்கோட 5வது நாள். எதுக்காக அப்படி சொன்னாருங்கிறது இன்னும் நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. நான் ஒன்று சார் அப்படின்னு அதே மாதிரி தான் கேட்டேன். ஐ திங்க் வி வில் ஒர்க் லாட் ஆஃப் மூவிஸ் டுகெதர் அப்படின்னாரு. சரி சார் சரி சார் வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப ரேராக தான் எல்லாத்துக்கும் அமையும் சார். ஏன்னா அஜித் இன்னைக்கு அந்த பிம்பம் அஜித் சார் வந்து பார்க்குறது வந்து இல்லை சார், நான் குடிச்சிட்டேன் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக, ஒரு எக்ஸாம்பிளாக, மோர் தேன் அன் ஆக்டர், ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள். இவர் மாதிரி இருக்கணும், அந்த குவாலிட்டிஸ் அப்படின்ட்டு நிறைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட சொல்லலாம் சார். பட் ஒரு குவாலிட்டி அன் ஆர்டினரி மேன் அவங்க வந்து இது இறுக்கி பிடிச்சிட்டா ஒரு மாதிரி மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குவாலிட்டி எது சார்? பர்சவரன்ஸ் சார். ஒரு குவாலிட்டி நான் அவருக்கு சொல்லவே முடியல, நான் தான் யோசிக்கிறேன். இதே பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட உடனே ஒரு குவாலிட்டி என்னால் ஜீரோயின் பண்ண முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட மிரண்டிருக்கேன். ஒன்று வந்து ஹானஸ்ட், வெரி ஹானஸ்ட் மேன், வெரி ஹானஸ்ட், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், வெரி ஹானஸ்ட் மேன். அதாவது பர்சவரன்ஸ், இது ரெண்டும் சார். அவரோட விடாமுயற்சிங்கிறது வந்து நான் சொல்கிறேன், ஒரு டைரக்டரோட டிலைட் சார். அவர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மலையில் ஒரு காட்சி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு நாம் போகிறதே பயங்கர சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரி அவர் மேலே ஏறிட்டு அங்கே உருண்டு ஓடி ஒரு மலையில். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், வாட் இஸ் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது, அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைமை வந்ததுக்கு காரணமே அவருடைய இந்த விடாமுயற்சி தான். ஸோ the height he has reached is because of his character சார். அதுதான். One thing which you want to say means I would like to say 2 things. Like
அவரோட ஹானஸ்டி, அவருடைய விடாமுயற்சி ரெண்டும் சார். இந்த 3 படங்களில் ஸ்டண்ட்டு, ரிஸ்க்கு, உங்கள் ஹீரோ அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ மொதல் ஆப்ஷன் நீங்கள் ஒரு டைரக்டர் என்ன நினைப்பீங்கன்னா, வேண்டாம் இது ஏதோ ஒன்று வந்து அவாய்ட் பண்ணிடலாம், இது ஏதோ ஒன்று ஷார்ட் மேட்ச் பண்ணிடலாம், ஏதோ ஒன்று நினைப்பீங்க. சரி, ஒரு படம் பண்ணுறாரு உங்களுக்கு மீறி, 2வது படம் பண்ணுறாரு, 3வது படம் வந்து நிற்கிறோம், விவேகத்தில் வந்து நிற்கிறோம். இது அதை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. விஷுவல்ஸ் எங்களுக்கு காமிக்கிறத பொறுத்து பார்த்தாங்கன்னா அதை விட ஒரு 10 மடங்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. இது ஸ்டண்ட்ஸ் பார்த்தா இது வேறு மாதிரி ஒரு இது லீக்கில் ஒரு ஸ்டண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படமாக சொன்னீங்களா சார், போதும் சார் 2 படம் பயங்கர ரிஸ்க் எடுத்துட்டீங்க சார், எனக்காண்டியாவது கொஞ்சம் குறைச்சிக்கங்க சார் அப்படின்னு ஏதாவது சொல்ல நேர்ந்ததா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீரம் பண்ணும்போது அந்த ட்ரெயின் பண்ணல, ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது நிஜமாகவே என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆக்ஷன் சொல்லும்போது ஒரு கலக்கம் இருந்தது. ஏன்னா ஓடுற ட்ரெயின் கீழே அதில் பார்த்தாலும் அதில் வந்து அவர் லைவாக வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரணும். இது டபுள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பெரிய ஹெவி ஆர்குமெண்ட் எனக்கும் அவருக்கும் நடந்துச்சு. அதாவது எனக்கு என்னென்னா டபுள் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு பல முறை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்க, ஸ்டண்ட் பீப்புள் அவங்க பண்ணிட முடியும். சார் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகாதவர், ஆனால் அது அவர் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறாரு. சரி, எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு என்கிட்ட தெளிவாக சொன்னார் அவர், அது ரொம்ப ரிஸ்க் இல்லை சிவானார். ஆமாம் சார், கண்டிப்பாக ரிஸ்க் சார் அப்படின்னு. அப்போ நான் தான் பண்ணுவேன்னாரு. ஸோ அப்போ எனக்கு அவருடைய கேரக்டர் புரிஞ்சிச்சு, படத்துக்கு தேவை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஸோ நம்ம கதை சொல்லும்போது அதை ரொம்ப ஹைலைட் பண்ணுவேன். நான் கதை சொல்கிற பொழுது எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையும் டீட்டெயிலாக சொல்லுவேன். எழுதும்போது வந்து ஐ வில் பென் தி சீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸாகவே எழுதுவேன். ஓகே, ஃபிஸ்ட் ஃபைட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹை ஜம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பேக் ஃப்ளிப்பு முதற்கொண்டு எழுதுவேன் நான். ஸோ அதே பிரித்து எழுதி அதை வந்து ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டண்ட் டைரக்டர் கிட்ட கொண்டு போவேன். ஸோ இந்த ஜேர்னி இருக்கும்போது ஆர்வத்தில் நான் வந்து அது அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். சொல்லும்போது அவர் அது மனசில் ஏற்றிடுவார். ஓகே, அதுக்கப்புறம் எடுக்கிற போது அதை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒன்று சொன்னி அது ஏன் எடுக்கலன்னு கேட்பார். ஸோ அதனால் என்னால் தப்பிக்கவே முடியாது அவர் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ட்ரெயின் ஃபைட்டும் போது எனக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிச்சு, இஸ் நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ்ங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் அந்த ட்ரெயின் ஃபைட் முடிஞ்சும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஹி நீட் நாட் காம்ப்ரமைஸ் ஆல்சோ வந்துச்சு. ஏன்னா அவரோட ரிஃப்ளெக்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அவருக்கு, அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஈஸ் இருக்குது. அதே மாதிரி அவரால் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணுற பொழுது ஓகே எல்லாத்த விட அந்த வில் பவர் ஜாஸ்தி அவருக்கு. ஸோ இந்த காம்போவில் வந்து நான் பண்ணுறேன்னு அவர் சொல்கிற போது நீங்கள் பண்ணாதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ தெரியாதவர் சொல்லலையே, கண்டிப்பாக தெரிஞ்சவர் தானே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிக்கை, ஓகே சார் பண்ணிடலாம் சார் வரேன். ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. விவேகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டண்ட்டோடைய இன்டென்சிட்டி அதிகம், அதாவது இன்டென்ஸாக இருக்கும், அதாவது ரொம்ப புதுசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சார் பைக் ஓட்டுவாருங்கிறது நமக்கு தெரியும், பட் இப்படி ஓட்டுவாருங்கிறது இப்போ இந்த படத்தை தெரியும். அதாவது பைக்கில் ஸ்டாண்டில் வருவார், ஐ மீன் நின்றுட்டு வருவார், ப்ளஸ் வந்து சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவ் பண்ணுவார், வீலி வந்து பல வீலிஸ் பண்ணியிருக்காரு, ஹை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த எபிசோடு. அந்த எபிசோடு பண்ணுறப்பே எனக்கு அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறேன். ஐ வாஸ் ஃபெல்ட் பிளெஸ்ட் வென் ஐ ஷாட் தட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அகண்ட ரோட்ஸில் அவ்வளோ பெரிய சேஸு, டனல்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு அது ஃபைட் எடுக்கிறப்ப. நான் பேப்பரில் எழுதுனும்போது நான் 7 கேக்ஸ் போட்டிருந்தேன். அந்த 7 கேக்ஸை வந்து ஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து இந்த 7 கேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் பண்ணிடலாம் சார், டபுள் ஹெச் பண்ணலாம் சார் அவர். இல்லை ஹீரோ தான் பண்ணுவாருன்னு. வாட் இஸ் சேயிங் அவர் ஃபாரின் மாஸ்டர் அவர். இல்லை சார் பண்ணிடுவார் சார், அவர் பைக் ஓட்ட தெரியும் சார் அவருக்குன்னு. ஆனால் சார் இது பைக் ஓட்டுறதை பற்றி ஒன்றும் இல்லை, இது சார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட்ஸு. ஓகே, ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு டூ ப்ரெப் அப்படின்னாரு அவர். உடனே அது சார் வந்தார், பைக் எடுத்தார், ஒரு ஸ்பின் அடித்து டோனட் போட்டு ஒரு ஸ்கிட் அடித்து ட்ரிஃப்ட் அடித்து கூட நிறுத்தினார். அப்போ அந்த ஸ்டன் மாஸ்டர் என்னை பார்த்து சொன்னாப்புல, நான் பைக்கர்ஸ் ஐ மீன் ரேசர்ஸோட ஷூட் பண்ணியிருக்கேன், ஸ்டாரோட ஷூட் பண்ணியிருக்கேன், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் காம்போ, ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் பெஸ்ட் சேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னாரு. முடிஞ்ச பிறகு இதுதான் என்னோட படம், நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட் சேஸ் அப்போ அந்த ஃபைட் மாஸ்டர். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் லாட் ஆஃப் ஒரு சென்டர் ரோட்டில் வந்து ஒரு பெரிய கண்டெய்னரோட ட்ரிஃப்ட் இருக்குது. ஓகே, கண்டெய்னர் ட்ரிஃப்டெல்லாம் தமிழ் சினிமாவில் பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டஃப். ரொம்ப டஃப். கண்டெய்னர் ட்ரிஃப்ட்னா வந்து ஒரு 12 வீல் ட்ரிஃப்ட், அது அப்பா இப்படி ஃப்ரண்டலாக வருது, அப்படி திரும்புது, அது வந்து அதெல்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, -12 degrees அதை நாங்கள் ஷூட் பண்ணும் பொழுது.
ஸோ அதை கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அது அப்படி இருந்துச்சு. அதை எடுத்து முடிக்கிற போது அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு அட்ரினலின் பம்பாக அதை பண்ணி முடிக்கிற போது நானும் வெற்றியெல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நானும் கேமராமேன்லாம் கலக்குறோம்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 திருப்திம்பாங்க இல்லைங்களா, ஒரு 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 ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபைட் ஐ மீன் அந்த பைக் சேஸ் பண்ணும்போது. ஸோ ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு, ஆனால் அந்த ரிஸ்க் தெரிஞ்சு எடுத்திருக்காரு. ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் இட். இந்த எடிட்டிங் நான் ஒரு டைரக்டரோட பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நல்ல டைரக்டர் வந்து எழுதும் போதே எடிட் பண்ணி எழுதுவார்றா, அவங்களுக்கு வந்து எழுதுறப்பவே அது என்ன டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும், நரேஷன் இதெல்லாமே அவங்க எழுதி முடிக்கும் போதே வந்து அது எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறது கூட தெரியும் அந்த படம். ஏன்னா அந்தளவுக்கு விஷன் இருக்கிறவங்க தான் வந்து படத்தை ஈஸியாக எடுக்க முடியும், அந்த மேக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து படம் எழுதுகிறப்போ நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது சார்? அண்ட் வெற்றியிலேருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, இது நரேட் பண்ணது இந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பண்ண விஷயம் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது உங்கள் முந்தைய படத்துக்கும் இதுக்கும் வேற ஒரு ஜம்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு தான் சிவா வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரோ அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வீரம், வேதாளம், சிறுத்தை, நான் பண்ண சௌரியம், அந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து இதற்குரிய ட்ராவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா +2 படிக்கிறதுக்காக நம்ம 6th standard படிக்கல இல்லைங்களா? கண்டிப்பாக 6th standard படித்தோம், 6th standard படித்தோம். அது எந்த வகையில் கம்மி கிடையாது. அதாவது +2க்கு 6th standard கம்மி கிடையாது, ஒத்துக்கவே மாட்டேன். அது வீரம் பண்ணும் பொழுது அந்த கதைக்கு, அந்த சென்சிபிலிட்டிஸ்க்கு, அந்த ஜானருக்கு ஒரு சரியான படம் எடுத்து தொட்டு தான் அது வெற்றி படமாச்சு. சிறுத்தை பண்ணும்போது அதுதான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மனநிலைக்கு, இப்போ இருக்கக்கூடிய அக்வயர்ட் நாலேஜ்க்கு, இப்போ இருக்கக்கூடிய சென்சிபிலிட்டிஸ்க்கு இப்போ விவேகம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இன்னொன்று கூட பண்ணலாம். ஸோ அது சின்னது இது பெருசுங்கிற கான்செப்டே கிடையாது. எவ்ரி மூவி இஸ் ஹார்ட் ஒர்க், சின்சியர் எஃபர்ட். அதனால தான் அது வெற்றி படங்களாக அமையுது. ஸோ ஐ ஒன்ட் அது அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜானர் ஷிஃப்ட் பற்றி கேட்டிங்களா சார்? என்னால் எல்லா ஜானரும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் சார், வெற்றிக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அஜித் சாருக்கு தெரிஞ்ச தொட்டி என்னால் பண்ண முடிச்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான் சார் முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம படிக்கிற புத்தகங்களும் நம்மளுடைய எக்ஸ்போஷரும் கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய நண்பர்களும் பேசு பொருள்களும் கான்செப்ட்ஸும் வேர்சடைலாகவும் மல்டி டைமென்ஷன்லேயும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஜானரில் படம் பண்ணுற பொழுதும் அதுக்கு நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கிறோம். அதற்குரிய புத்தகங்களை படிக்கிறோம், அதற்குரிய படங்கள் பார்க்குறோம், அதற்குரிய எக்ஸ்போஷர் தேடி தேடி படிக்கிறோம், டாக்ஸ் கேட்குறோம். ஸோ வி எக்யூப் அவர் செல்ஃப் பிஃபோர் என்ட்ரிங் டு எ நியூ ஜானர் இல்லைங்களா? சினிமா மொழி வந்து எனக்கு ஈஸியாக வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா ஒரு எடிட்டிங் பண்ணிவிட்டு, சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி பண்ணிவிட்டு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு தெரியும், பட் என் நண்பனுக்கு தெரியும். பட் அஜித் சார் வந்து அதை சொல்கிற போது தான் என்னோடய வெற்றி அங்கே வந்துச்சு. கம்ப்ளீட்டானது எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. நீ வந்து எல்லா சேனலும் ஒரு நாள் படம் பண்ண முடியும்னு என்னை பார்த்து சொல்கிறார். அப்படியா சார், ஓகே சார் பண்ணிடலாம் சார் நான் சொல்கிறேன். இது முடிஞ்சுதான் அடுத்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் படம் பண்ணலாங்கிறாரு. அப்படியா சார் பண்ணிடலாம் சார்ங்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு அதை சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். கடவுள் புண்ணியத்தில் அவர் வாயிலேருந்து அது வருது, நம்மளால் அது பண்ண முடியல, அவ்வளோதானே ஒழிய. இட் இஸ் ஹிஸ் பிலீஃப். ஓகே, மை ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹிஸ் பிலீஃப், அவ்வளோதான் சொல்லுவேன். அபோவ் ஆல் காட்ஸ் பிளெஸிங். இது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயம். மியூசிக், இசை வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து ஒரு ஊறுகா மாதிரி இல்லை ஓல்டு ஒயின் மாதிரி ஆக அதோட ஹிட் லெவலுங்கிறது இப்போ இன்றைக்கி அது வேறு மாதிரி ஒரு லெவல் போய் நின்றுது. அனிருத் கூட உங்கள் ட்ராவல், ஏன்னா 2 பேரும் இது எப்படி காம்போ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆளுமடோலுமா பாடாத ஆளுகளும் இல்லை, பாடாத ஆளுகளும் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு ஹிட்டு. அதுக்காண்டி மட்டும் அந்த படம் பேசப்படல, அதே அளவுக்கு ஈக்குவலாக ஒரு பிஜிஎம்மும் அதே அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம். மியூசிக்கலாக உங்களுக்கு சார் அந்த நாலேஜ் எங்கேருந்து அக்வயர் பண்ணீங்க? அண்ட் எப்படி ஈஸியாக வந்து அப்படி வேலை வாங்கிடுறீங்களா, இல்லை உங்கள் கூட சேரும் போதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக தந்துடுறாங்களா? அதான் நான் திரும்ப சொல்ல, இல்லைல்ல யாரையுமே நம்ம வேலை வாங்குறது இல்லை பிரதர். எவ்ரி இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் இன் மை ஃபிலிம் தே ஆர் ஹைலி டேலண்டட். அவங்க துறைகள் அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா அது அவங்களோட வெற்றி. அதில் வந்து என்னுடைய வெற்றி எதுவுமே கிடையாது.
என்னுடைய தொழிலை நான் டைரக்ஷன் கரெக்டாக பண்ணுறேன்னா, கதை கரெக்டாக பண்ணுறேன்னா, திரைக்கதை கரெக்டாக பண்ணுறேன்னா, வசனம் கரெக்டாக எழுதுறேன்னா, அது என்னுடைய வெற்றி. அதில் அவங்க எல்லாருடைய பங்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்னோடய பங்குங்கிறது என்னென்னா, அவங்க சோர்வடையாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான். வேறு எதுவுமே என் பங்கு கிடையாது. இப்போ அனிருத்துக்கிட்ட போயிட்டு நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி, அன்னி இந்த மாதிரி சுச்சுவேஷனு இந்த ஜானரில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது சொல்கிறதோட என்னுடைய பொறுப்பு முடியுதாங்க. அவர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குற பொழுது கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ தான் நம்மளுடைய பொறுப்பு வருது. அதுக்கு வந்து எதனாலங்கிறது எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவை அது கரெக்டாக அது அமையுது. ஆனால் அந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறது அனிருத் தான், 10 ஆப்ஷன் கொடுக்குறது அனிருத் தான். ஓகே. ஸோ அது அவருடைய வெற்றி. அதில் நான் எந்த விதத்தில் நான் அது சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஆலுமா டாலுமா வந்து மாபெரும் வெற்றி ஆச்சுன்னா, அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு சாங் ரெக்கார்டிங் பண்ணோம், 7 மணிக்கு ஷூட்டிங் பண்ணோம். அதை பொறுமையாக அதை கடைசி வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகுங்கிற போது அவர் மனசு கோணாமல் ஜாலியாக சந்தோஷமாக காலையில் 5:30 மணி வரைக்கும் 7 மணிக்கு ஷூட்டிங், டான்சர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் 5:30 மணி வரைக்கும் சாங் ரெடி ஆகலை. இல்லை இது வரும், கரெக்டான பாடல் அமையும், நம்ம கரெக்டாக தான் உழைக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நைட்டு காலையில் 5:30 மணிக்கு அந்த சாங் நான் அவர்கிட்ட ஓகே பண்ணி நம்ம வாங்குற பொழுது அந்த கெமிஸ்ட்ரி, அந்த நம்பிக்கை பரஸ்பரம். சார் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு அவர் நம்புறதும், இவர் கரெக்டாக தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறதும், அந்த அந்த காம்பினேஷனில் வர வெற்றி தான். அந்த ஒரு முழுக்க அனிருத்து தான் செய்கிறது. அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல், நிறைய மியூசிஷியன்ஸ் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர். அனிருத்தோட அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது என்ன? அனிருத் வந்து ஒரு விசாடுன்னு சொல்லணும் ஆக்சுவலாக. அது ஒரு ஸ்பான்டேனிட்டியோட உச்சகட்டம். யூத் பல்ஸ் பக்காவாக தெரியுது அவருக்கு. அந்த வேன் விச் அவரோட மியூசிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. அவர் ஒர்க்கிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நைட் மட்டும் தான் வேலை பார்ப்பார். ஓகே. ஒரு விடிய காலத்தில் 3:30 மணிக்கெலாம் கால் பண்ணுவாப்புல, சார் ஒரு 10 நிமிஷம் வர முடியுமா சார் அப்படிம்பாரு. நான் கிளம்பி போவேன். போகும்பொழுது எனக்கு அது தப்பாகவே தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்போ தான் வருது, அப்போ தான் அவருடைய அந்த மியூசிக்கோட பீக்குக்கு போகிறார் அவர். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் இட் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இஸ் வெரி மச் என்னது எக்ஸ்பெரிமெண்டிங்கில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு கில்லாரின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடிஎம்மாக இருக்கட்டும், ஹிப்ஹாப்பாக இருக்கட்டும், டெத் மெட்டல் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மேஜரான சீக்வன்ஸ் பண்ண முடியுமாங்கிறதுல என்ன, தட் இஸ் சம்திங் நியூ. இல்லை, கம்ப்ளீட்லி நியூ, அவுட் ஆஃப் த பாக்ஸ். கண்டிப்பாக. ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் 7 லேயர் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து எந்த லேயர் ஹைலைட் பண்ணி, எந்த லேயர் பிளெண்ட் பண்ணி, எந்த லேயர் சப்டியூ பண்ணுங்கிறது ரீரெக்கார்டிங்கில் வந்து ஒரு பெரிய சவால். அது கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்காப்புல. காட் பிளஸ். உங்கள் நண்பர் வெற்றி கிறிஸ்டோபர் நோலனுக்கு வந்து அந்த அவர் ஒருத்தர் ஐமேக்ஸ் கேமரா தூக்கிட்டு சுற்றுவார்ல, சினிமோட்டோகிராஃபர். அதாவது கிட்டத்தட்ட வந்து நீ பில்டிங்லேருந்து குதிக்க சொன்னால் குதிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டரு அவருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறப்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 கிலோ கேமரா வந்து ஏதோ ஹேண்ட் ஹெல்டு கேமரா மாதிரி வந்து பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. என்ன மாதிரியான இன்புட்ஸ், நீங்கள் இன்புட்ஸ் ஏதாவது தருவீங்களா, இல்லை அவரே வந்து உங்கள் மைண்ட் அப்படியே ரீட் பண்ணி எடுத்துருவாரா படத்தை? இல்லை, ஜானர் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஒரு லாங் செஷன்ஸ் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் சினிமோட்டோகிராஃபரை மட்டும் நான் வந்து என் நண்பனை பார்க்கல. இது மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் உயிர் நண்பன். அதாவது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களில் முக்கியமான நபர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் எந்த கதை பண்ணாலும், எந்த திரைக்கதை பண்ணாலும் முதல்ல வந்து நான் வெற்றிக்கு தான் சொல்லுவேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லாமல், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்மா. ஸோ என்னுடைய உரைக்கல்மாங்க இல்லையா, அது வந்து முதல்ல வந்து வெற்றி சார் தான். அவருக்கு சொன்ன பிறகு தான் எனக்கு மனசே ஆறும். ஓகே, நம்ம என்ன எழுதினாலும் அது எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் அவன் சொல்லிவிடுவேன், எவ்வளோ நல்லா இருந்தாலும் அவன் சொல்லிவிடுவேன். ஸோ அவரோட ஜேர்னி வித் மீ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் டேட் செல்ஃப். ஓகே, ஷூட்டிங் வரும்பொழுது இந்த மாதிரி லைட்டிங் பேட்டர்னு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் டிவிஷனு, இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இன் மேக்கிங்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக ஐ டிஸ்கஸ் வித். ஓகே, அவரோட இன்புட்ஸ் ஃபுல்லாக வாங்கிப்பேன். மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு படத்துக்கும் மேக்கிங் ஸ்டைல் மாற்றிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வீரத்தோடைய ஷார்ட் டிவிஷனும் வேதாளத்தோடைய ஷார்ட் டிவிஷனும் வேறு. நீங்கள் நீட்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வேதாளம் வந்து நீங்கள் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்னு மற்றவங்க பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கமர்ஷியல் ஃபிலிம்னு சொன்னாலுமே பர்பஸ் இல்லாமல் ஒரு ஷாட் கூட இருக்காது. கண்டிப்பாக. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வில் ஹேவ் அ ஷார்ட் வேல்யூ, ரேஞ்ச் வேல்யூ, லென்ஸ் வேல்யூ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சு அந்த வேலை செய்கிற பொழுது அது டெஃபினட்டாக மக்களை போய் கம்யூனிகேட் பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அகெயின் விவேகத்துக்கு வரும்பொழுது இந்த 2 படத்துக்கும் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வேணும்ட்டு பண்ணது கிடையாது, ஜானர் டிமாண்ட் பண்ணது. ஓகே,
இப்போ ஒரு காட்சி அமைப்பை வந்து 2 ஷாட் சஜஷன்ஸு, மிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஷாட்டாக பிரித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே காம்ப்ளெக்ஸாகவும் பண்ண முடியும். இஃப் த காம்ப்ளெக்சிட்டி இஸ் ரிக்வயர்ட் இட் ஹேஸ் டு பி டெலிவர்ட் அப்படின்னா ஓகே. ஒரு க்ளோஸ்அப்பில் ஆரம்பிக்கிற காட்சி வந்து மேக்ரோ க்ளோஸாக மாறி அதே ஒய்டாக்க முடியும் தேவைப்பட்டுச்சுன்னா. இது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டட். அது அந்த காம்ப்ளிகேஷன் வந்து ஆர்டிஸ்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ 2 பேர் உட்காந்து பேசுறதுனா அது ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்கும். 2 பேர் நவுந்துக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து ஷார்ட் டிவிஷன்லேயே ஏற்படும். அது எப்போ தேவைப்படும்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் நரேஷனுக்கோ, ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் நரேஷனுக்கோ, ஒரு விஷயத்தை நோக்கி டார்கெட் பண்ணி போகக்கூடிய நரேஷனுக்கும் அது அந்த சர்ச் எலிமெண்ட்டுங்கிறது வந்து ஓகே உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டியில் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஷார்ட் டிவிஷனை பண்ணுற பொழுது கம்யூனிகேஷன் வந்து ஸ்ப்ளெண்டடாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு மிகப்பெரிய grip இருக்க ஒரு கேமராமேனால தான் அது பண்ண முடியும். ஒரு கேமரா ஆப்ரேஷனாக இருக்கட்டும், லைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும். ஏன்னா எங்கே கேமரா போனாலும் லைட் இருக்கணும் கரெக்டாக இருக்குங்களா. ப்ளஸ்ஸு லைட்டிங்கில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாகணும், லெவல்ஸ் லேயர்ஸ்லாம் கொடுத்தாகணும். ஸோ இதை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேமராமேன் தான் நீங்கள் உங்கள் பாஷையில் நீங்கள் சொல்கிற பாஷையில் சொன்னீங்கன்னா பெரிய கேமராமேன் நான் வெற்றி. இல்லை, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லைங்க ஹேண்ட் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், அவன் மூலமா வந்து நான் மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு, அது என்னால முடியல. என்னடா ஒரு ஆப்ரேட்டர் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக அவர் தம்பி நல்லா பண்ணார், அவர் அது குறை சொல்லக்கூடாது, அவர் நல்லா பண்ணார். பட் நான் வெற்றிக்கு ஒன்று சொல்லி வெற்றி அவர்கிட்ட சொல்லி அது படத்துக்கு போகும்போது நான் நினச்சது அங்கே வரல. ஸோ அதனால் நான் வெற்றிக்கிட்ட கூப்பிட்டு வெற்றி நம்ம ஹேண்டல்லே பண்ணிடலாம் ஃபுல் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை டிசைன் பண்ணோம். ஸோ ஹேண்டல்னால் வழக்கமாக வந்து ஒயிட் லைன் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. பட் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு முத்தாய்ப்பு இருக்குது, அதுலேயும் ஒரு ஒர்க் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெற்றி சாருடைய பெஸ்ட் ஒர்க்கு நான் இதை சொல்லுவேன். ஓகே, ஆமாம், ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்பு. ஏன்னா சில நாள் ஷூட் முடிச்சுட்டு வந்து பார்த்தா டிஷர்ட் கழட்டி பார்த்து இங்கெல்லாம் காய்ச்சி போயிடும். எனக்கு அப்படியே மனசே வருத்தமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஏதோ எண்ணெய்லாம் போட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக அவனுக்கு பாவம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஒர்க்கெல்லாம். ரொம்ப கஷ்டப்பட்டான், அதை நான் சும்மா சொல்லக்கூடாது. அது ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்தாப்புல கேமரா வெற்றி சார். அவருடைய உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியுது. நீங்கள் படம் பார்க்குற பொழுது ஒரு நம்ம ஊர் கலைஞர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அது நான் தைரியமாக சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு மற்ற படத்தை நான் சொல்லலை. இல்லை எனக்கு எப்பயுமே வந்து இல்லாத ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் மாட்டிப்பேன். எக்ஸ்பிரஷனில் மாட்டிப்பேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமான ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம ஊர் கலைஞர்கள் ஒரு ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம சந்தோஷப்படுற மாதிரி பெருமைப்படுற மாதிரி ஒரு படமாக இது அமையும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு படத்தை முடிச்சிருப்பீங்க, அஜித் சார் வந்து பார்க்க நேர்ந்ததா? பார்த்து முடிச்சு கமெண்ட் என்ன இருந்தது? அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படப்பிடிப்பு நடக்கிற பொழுது ஒரு காட்சி கூட பார்க்க மாட்டார். படப்பிடிப்பு தளத்தில் வந்து மானிட்டர் பார்க்குறது, இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது. ஓ, அவருடைய கடமை என்ன, அவருடைய தொழில் என்ன? என் தொழில் வந்து இந்த காட்சி இயக்குனர் சொல்கிறத வந்து சிறப்பாக நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் செய்வார். சார் இங்கே வந்து பாருங்கள் சார், இது நல்லா இருக்குது சார், நான் கூப்பிட்டா கூட யூ ஹாப்பி அப்படிம்பாரு. ஐம் ஹாப்பி சார், நான் முக்கியம் பாரு. அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் எடுத்த பிறகு நான் 3-4 வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அவரே புரிஞ்சுப்பார் நான் 1 more கேட்குறேன்னு. சரி 1 more ஆச்சுவா அப்படி மாதிரி அங்கேருந்து நான் வந்து இப்படி கேட்குறேன், இப்போ ஓகே 1 more அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ படம்லாம் முடிகிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார். படம் ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்னு நான் சொன்ன பிறகு தான் அவர் வந்து அந்த படத்தை பார்ப்பார். டப்பிங்கில் பார்ப்பார், அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் டப்பிங்கில் பார்த்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்ப்பார். அந்த மாதிரி பார்க்குறபோது முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அது ஒரு ரீலாக பார்க்குற பொழுது ரொம்ப இந்த படத்துக்கு 2 படத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த படத்துக்கு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டார். வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். கைண்ட் ஆஃப் அவுட்புட், த கைண்ட் ஆஃப் எமோஷன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு. அதுதான் அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை, இஸ் வெரி ஹாப்பி. ஓகே, வெற்றி சார் வந்து இப்போ ஷோல்டரில் வச்சு கேமரா அப்படிங்கிறீங்க, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆச்சுட்டு சாரை பார்க்கும்போது நிறைய இடத்துல ஓட்ட பண்ணி போட்டுட்டு அந்த -15 இருக்காரு. என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் பெயின்லாம் இதில் என்டியூர் பண்ணியிருக்காருங்க? லாட் ஆஃப் ஃபிசிக்கல் பெயின் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது -12லேருந்து 15 வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. நைட் வேறு ஷூட் பண்ணோம். சில காட்சிகள் வந்து பனிமலைக்கு மேலே ஷூட் பண்ணோம். பனிமலை மேலே ஒரு ரோல் பண்ணி வர மாதிரி ஒரு இருக்கும். அதாவது மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு
ஃப்ரீ ஃபால் வாங்கலைங்களா, அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு ரோல், அதாவது மேலேருந்து ஒரு டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு வரணும். ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து இந்த ஸ்னோவெல்லாம் மேலே பட்டு ஒரு மாதிரி போக்கி ஆகிடும் அது அப்படி உங்களுக்கு. இதெல்லாம் அவர் பண்ணார். பண்ணி முடித்த பிறகு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நம்ம சிரமமாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்கியூ பண்ண அவர்கிட்ட, வேணாம் சார் இது பண்ணாதீங்க சார், தயவுசெய்து பண்ணாதீங்க சார். இல்லை இல்லை இந்த காட்சி நீ சொன்னபோது கரெக்டாக இருக்குது, நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுது. அதான் சார் அந்த டெடிக்கேஷன் சார். இப்போ நம்ம வந்து ஒரு காட்சி எழுதுறதுக்காக இப்போ நீங்கள் சொன்னால் இதாக இருக்கும். நான் ஒரு காட்சி சரியாக வரலங்கிறதுக்காக நான் வந்து முதல் நாள் நைட்டு, அடுத்த நாள் ஃபுல் டே, அடுத்த நாள் நைட்டெல்லாம் ஒரே ரூமில் ஒரே சோஃபாவில் அப்படியே உட்காந்துலாம் அப்சஸ்டாக டைலாக் காயின் பண்ணுறதுக்காக, ஸ்க்ரீன் ப்ளே காயின் பண்ணுறதுக்காக நான் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்சஸ்டாக இருக்கும் எனக்கு. அப்போ அந்த அப்சஷன் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலை நான் பார்த்தேன். என்னால் அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காட்சியை கரெக்டாக வர்ற வரைக்கும், சொன்னதை வார்த்தையை கரெக்டாக காப்பாற்றுற வரைக்கும் அது விடமாட்டார். ஸோ அந்த கனெக்ட் இருக்குது அதுக்கிட்ட. ஸோ ரொம்ப சிரமப்பட்டு பண்ணார், கடுமையாக உழைச்சிருக்காரு. அந்த ரிசல்ட் வந்து சாலிடாக அமையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. படம் 24 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ட்ரெய்லர் இடையில வருமா, இல்லை நேராக படத்துக்கு நாங்கள் போயிடுவோமா? ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் சார் இப்போ ஈடுபட்டுருக்கோம். சில பல காரணங்களுக்காக கொஞ்சம் தள்ளுது, பட் அதுவும் நடக்கும் தான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லர் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், எதிர்பார்க்கலாம் சார். அதுதான் அந்த ப்ராசஸ் தான் இருக்கோம் நம்ம. ஓகே. சில பல காரணத்துக்காக தள்ளிட்டு இருக்கு, பார்ப்போம் என்ன. சிவா வந்து 3 படங்கள் இணைந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ணிட்டாரு. 4வது 5வது 6வது பாசிபிலிட்டி இருக்கா? திரும்ப தான் சார் சொல்ல கருவிடுறாதீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இது நிஜம் சார். இப்போ இது நவ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நம்ம கையில் கிடையாது. பட் ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டி என்னால் சொல்ல முடியும். டெஃபினட்டாக அஜித் சார் கூட நிறைய படம் பண்ணுவோம், அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா கம்பேட்டிபிலிட்டி இருக்குது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. டெஃபினட்டாக வில் ஒர்க் லாட் ஆஃப் மூவிஸ் டுகெதர். என்ன படம் பண்ணுறோம், எப்போ பண்ணுறோங்கிறது சார் சொன்னால் தான் அது கரெக்ட், நான் சொல்லக்கூடாது. சார் சொல்கிற பொழுது, அவர் கூப்பிடும் பொழுது எவ்வளோ படம் வேணால் பண்ணுவேன், எப்போ கூப்பிட்டாலும் பண்ணேன். ஏன் சார் அஜித் சார் கூட படம் பண்ணுறதுக்கு என்ன சார், கண்டிப்பாக பண்ணுங்க சார். நீங்கள் ஒரு வாட்டி பழகினீங்கன்னா, நேரில் பார்த்து பேசுனீங்கன்னா, அந்த அந்த சரிஷ்மா இருக்கு இல்லைங்களா, மேக் யூ டு பி என்ன சொல்றது. அவங்க வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்தவங்க கூட பேசியிருக்கேன். அதைவே 6 மாசம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, எப்போ இப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஒரு நாள் மேபி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன் சார். இறுதியா ஆடியன்ஸுக்கு, ஒரு தமிழ் ஆடியன்ஸா விவேகத்துக்கு என்ன எதிர்பார்த்து போகலாம் ஒரு அஜித் ஃபேனா? ஏன்னா நிறைய பேர் சார், அதாவது அந்த அன்பு நமக்கு யோசிப்போம், இதில் ஒரு 1% நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சில டைம்ல யோசிக்க தோணும். அதாவது அன்கண்டிஷனல் லவ் எதுவுமே அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. நம்ம ஸ்டார் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு படம் நல்லா இருக்கு இல்லை அதெல்லாம் இல்லை, எங்கள் ஸ்டாரை நான் ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். அவனோட குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, அதிகபட்ச எதிர்பார்ப்பே அதாக தான் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கொள்வது என்ன சார்? வேகம் திரைப்படம் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும் சார். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அனுபவமாக இருக்கும். ஒரு ஹோப், நான் சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த டீசரில் நம்ம சொன்ன அந்த கருத்து தான் சார். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும், நீயே அதை ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பயும் ஒன்று ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம எழுதணும் இல்லைங்களா? அந்த அந்த எமோஷனை படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். அது டெஃபினட்டாக எல்லாருக்குமே கரெக்டாகவும் நான் நம்புகிறேன். தோல்வியை பார்க்காதவன் உலகத்தில் யாருமே கிடையாது. கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரவன் மட்டுமே ஜெயிக்கிறான் லைஃப்பில். ஸோ அது பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கனெக்ட் ஆகும். வெளியே வரும்பொழுது ஒரு நல்ல படத்தை பார்த்தோம், ஒரு பாசிட்டிவான படத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். படம் பார்க்குற எல்லாருக்குமே அது புரியும். ஒரு உண்மையான நேர்மையான உழைப்பு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய மரியாதையும் ஒரு சந்தோஷமும் இந்த படம் டெஃபினட்டாக இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். எவ்வளவோ வேலைகள் உங்களுக்கு, அதுக்கிடையில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனாக ஹார்ட்ஃபெல்ட்டாக வந்து இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். மென்மேலும் பல வெற்றிகள் அப்படிங்கிறத விட உங்கள் ஆட்டிடியூட்லேருந்து எனக்கும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு, எனக்கு ஏதோ நல்ல ஆட்டிடியூட் வந்து இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் பர்சனலி லேர்ன்ட் a lot from you from this half an hour. இல்லை அது நீங்கள் நல்லவங்க, அதுக்காட்டி உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ பெஸ்ட். எண்ணீர் எண்ணியாங்க எதுவர் எண்ணீர் திண்ணீராக பெறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்
எல்லாமே அவங்க சிறப்பாக இருக்கிறதுக்கு ஐ ப்ரிஃபர். தேங்க்யூ சார்.